அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி அவமரியாதை செய்வதாக கூறி பாஜக எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எந்தெந்த கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? முழு விவரம் என்ன? வணக்கம். அம்பேத்கர் பற்றிய மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய பேச்சுக்கு எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை அவமதித்து விட்டதாகவும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இன்றைய தினம் அமித்ஷாவினுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலையிலிருந்து நுழைவாயில் முன்பாக அவர்கள் பேரணியாக செல்ல இருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, காங்கிரசுக்கு எதிராக பாஜகவும் தன்னுடைய அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறது. அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து அவமதித்து வந்ததாக குற்றம் சாட்டி தற்போது பதிலுக்கு பாஜக எம்பிக்களும் நாடாளுமன்ற வளாகத்திலே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நேற்றைக்கு உள்துறை அமைச்சர், பிரதமர் உள்ளிட்டோர் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அம்பேத்கரை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவமதித்தே வந்திருக்கிறது. அம்பேத்கரை தோற்கடித்த கட்சி காங்கிரஸ். அவருக்கு பாரத் ரத்னா விருது வழங்க மறுப்பு தெரிவித்த கட்சி காங்கிரஸ். அம்பேத்கருடைய கனவான இடஒதுக்கீட்டிற்கே எதிர்ப்பு தெரிவித்த கட்சி தான் காங்கிரஸ் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பதிலுக்கு பிரதமர், உள்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா உள்ளிட்ட பலரும் முன்வைத்தனர். இதன் பின்னணியில் தான் அம்பேத்கரை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அவமரியாதை செய்திருக்கிறது என்று குற்றம் சாட்டி தற்போது பதிலுக்கு பாஜக எம்பிக்களும் நாடாளுமன்ற வளாகத்திலே கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திலே காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையிலிருந்து நாடாளுமன்ற நுழைவாயில் முன்பு பேரணியாக சென்று அமித்ஷாவுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறார்கள். மற்றொரு புறம் அமித்ஷாவினுடைய அந்த பேச்சை கண்டிக்கும் விதமாகவும் அம்பேத்கருடைய புகழை போற்றும் விதமாகவும் நாடாளுமன்றத்திற்கு இன்றைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நீல நிற டி-ஷர்ட் அணிந்தபடி நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.